லெமன் ஜூஸை நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கலர் ஆகிட்டு வேஸ்ட்டாக காஞ்சு எலுமிச்சம்பழம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கலராகி காஞ்சு போகுது. அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி இது வந்து ஏதோ ஒன்றில் நம்ம ஊற்றிக்கலாம், நம்மளுக்கு என்ன தேவையோ அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டோம்னா ஐஸில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் எலுமிச்சம்பழம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம். இதே மாதிரி இஞ்சி சாறும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சோம்னா தேங்காய் உடைச்சோம்னா அந்த தண்ணியும் நம்ம வச்சிட்டோம்னா அது வாட்டில் இருக்குது. வேணுங்கும்போது எடுத்து ஆப்பத்துக்கு ஊற்றிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இதை வந்து புழிஞ்சுது. இதை வந்து நல்லா இப்படி பண்ணிவிட்டு எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு இது வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு இது வீடு துடைச்சிக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம வீடு துடைச்சிக்கலாம்.